வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் ஐல் சேக் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 6. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். வாங்க வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல கழுத்தை பிடிச்ச அந்த பொண்ணு நெரிச்சிட்டு இருக்கான். அப்பா என்னை விட்டுடுங்க, என்னை கொன்னுடாதீங்க. என் சிஸ்டர ஆல்ரெடி நீங்க கொன்னுட்டீங்க. அதுக்கு இப்ப என்ன செய்றது? மாஸ்டர் என்ன வந்து காப்பாத்துங்க. என் உயிர காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்கான். சிவசிவன்லாம் தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்துலயும் இன்வால்வ் ஆகவே மாட்டான். நீ வந்து என்ன சொல்ற? அவன் உன்ன வந்து காப்பாத்துவான்னு நீ வந்து நெனச்சுட்டு இருக்கியா? இந்த கேஎம் ட்ரீன்ஸ நான் கைப்பற்றதுக்கு மட்டும் நீ உதவி செஞ்சேன்னு வச்சுக்கோ, உன்ன ஜான்ஜி டவரோடைய டெப்யூட்டி ஓனர் ஆக்கிர்றேன். என்ன சியாஸ்வான், இந்த கிஃப்ட் உனக்கு ஓகே தானே? இத நெனச்சு பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு. அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு அட்டாக்க வந்து பண்றான். ஏன்னா இவன் பேசிட்டு இருக்கப்பயே ஒரு அட்டாக்க பண்ணிட்டானேன்னு சொல்லி அவனும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அவன் மேல அந்த அட்டாக் வேற அவன் கையிலேயே பட்டுருது. அவன் போட்டிருந்த சட்டை கூட அந்த இடத்துலயே கிழிஞ்சு போயிருது. அவன் கழுத்த புடிச்சு நெரிச்சிட்டு இருந்ததுனால அந்த பொண்ணு இரும்பிட்டு இருக்கா. இங்க என்னடான்னா அடி வாங்குன வில்லன், "சிவசிவன் உனக்கு என்ன சொல்ற? நீ என்ன சொல்றன்னா இன்னுமா நான் வந்து சொல்றது புரிஞ்சுக்கல? நீ சொன்ன ஆஃபர நான் வந்து ஏத்துக்கலன்னு" சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வந்து புடிக்கல. நீ சொன்ன எல்லா ஆஃபரையும் கூட நான் ஏத்துக்குவேன். அதுவும் உன்னோட பொண்ணவே நீ வந்து கொல்ல பார்த்தேல்ல, அத என்னால கண்டிப்பா ஏத்துக்கிறவே முடியாது. இவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னவே வந்து நீ எதுக்குறியா? உனக்கு அவ்ளோ தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி வில்லன் அந்த பொண்ண பார்த்து கேட்கிறான். அப்பா நான் இப்படி நடக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. நீங்க என்ன வெறும் டூலா தான் நீங்க வந்து நெனச்சுக்கிட்டீங்க. உங்களுடைய பொண்ணா நீங்க என்னைக்குமே என்னைய நீங்க நெனச்சு கூட பார்க்கறதில்ல. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர்ன்னு சொல்லி ஹீரோ பார்த்து தலை குனிகிறான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு வில்லன வந்து அட்டாக் பண்ணவும் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஹீரோட பவர வச்சு வில்லன அந்த இடத்துல தூக்கி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வலிக்குது என்ன விட்டுருன்னு சொல்லி வில்லன் வந்து கெஞ்சிட்டு இருக்கான். விடணுமா? சரி இந்த விட்டுறேன்னு சொல்லி ஹீரோ அவ்வளோ தூரத்துல இருந்து தூக்கி அடிச்சுடுறான் வில்லன. ஆமா இது என்னது இது? இது ஏதோ ஒரு பவர் வந்து அங்க ஓப்பன் ஆகுதே! இது என்ன பவருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். கேன் ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதுதான் கேன் ரேஷன் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த பவரு. ஆமா. இப்ப வந்துட்டு இந்த பவர் ஓப்பன் ஆயிருச்சா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. இது மட்டும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிருமே! இந்த இடத்துலருந்து இப்ப நம்ம எப்படி வெளிய போறது? இந்த இடம் மட்டும் ஓப்பன் ஆச்சுன்னா, இங்கேருந்து யாராவது ஒரு ஆள் மட்டும் தான் வெளிய போக முடியும்ன்னு சொல்லி இவரு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். மாஸ்டரால அவன வந்து தோற்கடிக்க முடியுமா? ஜூன்கிங்க யாராலுமே தோற்கடிக்க முடியாதே! சிவசிவன் வந்து அவன கொன்னுடுவாரா? இல்லன்னா நம்ம இப்ப செத்துருவோமே! என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. வெளியிலேருந்து வந்த நீங்க 2 பேருமே சாக தான் போறீங்க. சிவசிவான் இந்த இடத்துல தான் உன் சாவு இருக்க போகுது. இது என்னுடைய பரம்பரையோட உனக்கு தெரியுமா? எனக்கு கிடைச்சிருக்க இந்த புது பவர உங்க மேல தான் நான் சோதிச்சு பார்க்க போறேன். உங்க 2 பேரையும் நான் வந்து கொல்றதுல தான் எனக்கிட்ட எவ்ளோ பவர் இருக்குங்கிறது என்னால தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்க இந்த இடத்துல சர்வே ஆக வாய்ப்பே கிடையாது. நான் ஒரு இம்மார்டல் எம்பரரா நான் ஆயிட்டேன். உங்க சாவு என் கையில தான். ஐயோ! இப்ப என்ன பண்றது? நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இதத்தான் நான் பண்ணி ஆகணும்னு சொல்லி, அவளே அவள வந்து குத்திட்டு செத்துடலாமான்னு நினைக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க. நான் சாக தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவ "நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா பேசிட்டு இருந்தா எதுவும் மாறப்போறது இல்லன்னு" சொல்லி ஹீரோ அட்டாக் பண்ண போயிடுறான். என்னது இவரு அட்டாக் பண்ண போயிட்டாரான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, வில்லனோட நெஞ்சில ஹீரோவுடைய அந்த டிவைன் ஸ்வார்ட வந்து இறக்கிர்றான். "என்ன நிறுத்து. என்னால என்ன சுத்தமா முடியல. இப்படி மட்டும் நடந்திருக்கவே கூடாது. இவன்கிட்ட இவ்ளோ பவர் இருக்கா? நான் இப்ப வந்து செத்துட்டேனா? இவனுங்க ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிருச்சா? நான் வந்து சாகக்கூடாது. நான் வாழணும்னு சொல்லி வில்லன் நினைச்சுட்டு அவன் வந்துட்டு எரிஞ்சு போயிட்டான். கேன் ட்ரெண்ட்ஸோட சாப்டர் ஃபுல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே இதுக்கு ஒரு புது எம்பரர் தான். இனிமே இந்த சீரியஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற போறான். கேங் சாப்டர் இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஹீரோ அவன் சொல்றான். என்னது? இங்க என்ன நடக்குது? எல்லாமே மாறிருச்சா? இது மாறிருச்சா? என்னால இத நம்பவே முடியலையே! இந்த பரம்பரை போக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாமே மாறிருச்சா? என்னுடைய சிஸ்டர் தான் இந்த இடத்துல இல்ல. அவ இறந்து போயிட்டான்னு சொல்லி சோகமா வந்து ஹீரோட்ட ஹெல்ப் கேட்ட அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா. என்னுடைய சிஸ்டர் உன்ன நான் பார்க்கணும். நீ இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ தான் அட்வைஸா போட்டுட்டு இருக்கான். செத்தவங்கள நம்ம இனிமே உயிரோட கொண்டு வர முடியாது. நம்ம அவங்களுக்காக நல்லா வாழணும். அவங்க வந்துட்டு இறந்து போனாங்கல்ல, அந்த உயிர் தியாகத்துக்காவது நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். சரியான்னு சொல்லி ஹீரோ சொல்றான். சரிங்க மாஸ்டர். என்னோட சிஸ்டருக்காவது நான் வந்துட்டு நல்லா வாழ்றேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் வந்து செய்வேன் மாஸ்டர். தாங்கிட்டவருக்காக நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ண நான் வந்து தயாரா இருக்கேன். நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் இத ரீபே பண்ணுவேன் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கருந்து கிளம்பி போயிர்றா. இத பத்தி நான் நெறைய தெரிஞ்சுக்கணுமோ? தாஞ்சி டவர பத்தின நெட்வொர்க்க பத்தின எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியலையே! இதையே நம்ம சிஸ்டர்த்து கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி ஹீரோ வந்து நெனச்சு பார்த்துட்டு இருக்கான்.
ஆனா கேன் ரைஸ பத்தி கேட்கும்போது சிஸ்டத்துக்கிட்ட எந்த ஒரு ஃபீட்பேக் எதுவுமே நமக்கு கிடைக்கல. கேன் ரைஸ் பத்தின சாப்டர பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும். இத பத்தி ஏன் நம்மளோட அப்ரண்டிஸ் ஆன அந்த சிஸ்டத்துக்கிட்ட கேட்கக்கூடாது? சிஸ்டம் கிட்ட ஃபீட்பேக் கேட்டா என்ன பண்ணும்? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். மெக்கானிக்கல் சிஸ்டத்த பத்தி நம்ம ஃபீட்பேக் எப்படியாவது கேட்டு பார்க்கலாமா? இத பத்தி நான் கண்டிப்பா இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன். தாங்கி பில்டிங்க பத்தியுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு. நம்ம இங்கருந்து கிளம்புறோம் சொல்லி ஹீரோ கிளம்புறான். ஆ நான் தாங்கிட்டு வர பத்தின விஷயங்கள இனிமே நான் கொஞ்சம் நேரம் செலவழிச்சு நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஹீரோ சொல்றான், "வாழ்க்கைனாவே ரொம்ப பிஸியா தானே இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியலன்னு" சொல்லி ஹீரோவுடைய வாய்ஸ் அவன் சொல்லிட்டு போகுது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. நெறைய மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, அது ஜூ ஃபேமிலிய சேர்ந்த ஜூயாங் தான அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நான் காலையில சீக்கிரமாவே டீ குடிக்க வந்துட்டேன். நான் அதுக்கு முன்னாடியே காலையிலேயே சீக்கிரமாவே டீ குடிக்க வந்துட்டேன். அவங்க அப்பையில இருந்தே இங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களே வெயிட் பண்றாங்கன்னா, அப்ப மீட் பண்ண போற ஆள் யாரா இருக்கும்? அங்க இருக்க அந்த பொண்ணு நெனச்சு பாத்துட்டு இருக்கா. இவ தான் ஜூ ஃபேமிலியோடைய மூத்த பொண்ணுன்னு சொல்லி இங்க டீ குடிக்கிற இடத்துல இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கே வந்துடுறான். இன்னைக்கு காலையில எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் டீ குடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி. அங்க இருக்கவங்கலாம் இது ஒண்ணும் இல்லன்னு சொல்லி அவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்கலாம் அந்த கடுப்புல வந்துடுறாங்க. அந்த பொண்ணு பாத்துட்டு இவங்க ஒரு வழியா வந்துட்டாங்களா உள்ளன்னு சொல்லி போய் பாத்துட்டு இருக்கான். அப்பதான் சிஸ்டரும் பாக்குறான். "ஜூனியர் நீ இங்க என்ன பண்றன்னு?" சொல்லி. ஹீரோவும் ஆமா அந்த பர்சன் அதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். அவனும் ஒரு கையில ஒரு சோட எடுத்துட்டு, "நீ சீக்கிரம் என் பின்னாடி வா. நீ இங்க என்ன பண்ற? சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வான்னு" சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டு இருக்கா. எதுக்கு அந்த பொண்ணு கூப்பிடுறா? அதுவும் காலையிலேருந்து யாருக்கோ வெயிட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனா ஹீரோ வந்தோனே, "நீங்க என்ன பண்றன்னு?" சொல்லி சிஸ்டர பாத்துட்டு, "கூட சீக்கிரம் வான்னு" சொல்லி கூப்பிடுறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. டாட்டா, பாய்.